எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளராக மாக்கி சீதாலட்சுமி ஆகிய நான் இப்ப வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த தமிழர் மண் ஈரோட்டு மண் சந்திக்க இருக்கு. உலகத்துக்கே சோறு போட்ட விவசாயி, மானத்தை காக்கின்ற ஆடையை நெய்த நெசவாளன் இந்த ஈரோட்டு மண்ணிலே இன்றைக்கு அந்த வாழ்வாதாரத்தை விட்டு போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இந்த திராவிட ஆட்சி தான். அது குறிப்பா திமுக ஆட்சி தான். இப்ப என்னன்னா, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை என்றுதான் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் களத்தில் என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள், திராவிட கட்சிகள் அவர்களுடைய சுயநலத்திற்காக இந்த பதவியை பயன்படுத்துறதுனால மக்கள் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்காங்க. இந்த மண்ணினுடைய சிக்கல் இன்னும் தீர்க்கப்படவே இல்லை. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவையை எடுத்து சென்று சட்டமன்றத்திலே சட்டமாக இயற்றி அதை நடைமுறைப்படுத்த செய்வதா. இதுவரைக்கும் செய்தார்களா என்றால் இல்ல. நான் அந்த வேலையை செய்ய வந்தவள் தான். எனக்கு இந்த மண்ணினுடைய சிக்கல் தெரியும், மக்களினுடைய தேவையும் தெரியும். 13 ஆண்டுகளாக இந்த மண்ணில ஆசிரியர் பணி செய்தவள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கேபிள் ஆபரேட்டர்கள் வீடு வீடாக போய் செஞ்சுட்டு இருக்கிற பணியை செஞ்ச கேபிள் ஆபரேட்டரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம அக்கு ஹீலர் மருத்துவராக இருக்கேன். இப்ப இதெல்லாம் என்னுடைய மக்களுக்கு தேவையான ஒன்றா இருக்கு. இப்ப நான் அந்த களத்துல நின்று மக்களுக்கு செய்ய போறேன். அது மட்டும் இல்லைங்க, மஞ்சள் மாநகரம் சொன்ன இந்த ஈரோட்டு மண்ணுல இன்றைக்கு புற்றுநோய் மாநகரமா மாறி இருக்கு. காளிங்கராயன் ஒரு மேட்டாங்காட்டுல நெல் விளையிலங்கிற ஒரு சின்ன சிந்தனையில காளிங்கராயன் வாய்க்காலையே பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாய்க்காலுடைய நிலைமை எப்படி இருக்குது இந்த திமுக ஆட்சியில் அப்படின்னா, கோழி கழிவுகள் மிதந்துட்டு போகுது. அதே போல கழிவுகள் இதுதான் சொல்லவே முடியாது. அது வாய்க்கால் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாத அளவுக்கு அந்த கழிவுகள் நிரம்பி வழியுது. இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அடிப்படை சாலை வசதிகளும் இல்ல, சாக்கடை வசதியும் இல்ல. உங்களுக்கு தெரியும், பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல மூடி போடுறாங்க. சில இடங்கள்ல சாலைக்கு மேல இருக்கு, சில இடங்கள்ல சாலைக்கு கீழே இருக்கு. இதனால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, நடக்கவே இடம் இல்லாத இடத்துல நடைபாதை போட்டு வைக்கிறாங்க. தேவையே இல்லாத இடத்துல தேவைகளை இங்க செய்யறதே கிடையாது. இப்படி எண்ணற்ற சிக்கல். இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள், வியாபாரிகள் பெரும் அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. மின் கட்டண உயர்வு அப்படியே தலை கிறுகிறுத்து போற அளவுக்கு அடுத்தடுத்த மாசம் அப்படியே உயர்ந்துட்டே இருக்கு. இப்படி எவ்வளவோ சிக்கல்களை இந்த மண் தாங்கி நிக்குது. இப்ப இதெல்லாம் திடக்கழிவு மேலாண்மை முதல்ல மாநகராட்சிங்கிறாங்க. 33 வார்டு இருக்குங்க. ஆனா இந்த மாநகராட்சியா இருக்குதான பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை மாற்றணும். திடக்கழிவு மேலாண்மை இதுவரைக்கும் செய்தார்களா அப்படின்னா உறுதியா செய்யல. ஆனா நீங்க ஒரு வருடத்துல செஞ்சிருவீங்களா அப்படின்னா உறுதியா செஞ்சிருவோம்னு நான் சொல்றேன். என்னன்னா, அந்த திடக்கழிவு மேலாண்மைக்கு அப்துல் கலாம் ஐயா ஒரு திட்டம் சொன்னாரு. அந்த திட்டத்தை செயல்படுத்தி அரசு அங்கீகாரம் பெற்றிருக்காரு கோவையில் இருக்கக்கூடிய மாணிக்கம் அண்ணா. இப்ப அவர்களை சந்திச்சு அந்த செயல் திட்டத்தை அண்ணன் சீமான் அவர்களோடு முடிவு செய்து அவர்கள் வழிகாட்டுதல் படி அதை நீங்க செயல்படுத்த போற உறுதியா என்னால் செய்ய முடியும். இதற்கு உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு தொகை ஒதுக்குமா, நிதி ஒதுக்குமா என்றால் ஒதுக்கவில்லை என்றாலும் என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை கொடுக்கிற. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை இந்த ஈரோடு மண் பார்க்க போகுது. மக்கள் அதுக்கு தயாராயிட்டாங்க, வாக்கு செலுத்த தயாராயிட்டாங்க. அதுல முதல்ல இந்த இடத்துலயே நான் அந்த மக்களுக்கு என்னுடைய அன்பு மக்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்னையும் நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கு போன தேர்தல் இடைத்தேர்தல மக்களை கொண்டு போய் ஆட்டுல பட்டியல் அடைக்கிற மாதிரி ஆடுகள் அடைப்பது போல அடைச்சாங்க. இலவசங்களை கொடுத்து பலகீனமாக்கி பணத்தால் விலை பேசி வாக்கை பறிக்கின்ற வேலையை திமுக அரசு செய்தது. இன்றைக்கு ஒரு சாதாரணமா நாம் தமிழர் இருக்கக்கூடிய தம்பிகள் ஓரத்தில் இப்படி நின்று ஒரு பதாகை பிடித்திருந்தால் கூட நேற்று 8 பேருக்கு மேல வழக்கு போட்டிருக்காங்க. அவர்கள் யாரிடமும் பேசக்கூட இல்ல. அப்ப இது அராஜகமா இல்லைங்களா? உண்மையிலே இன்னைக்கு நாங்க அதாவது சூரம்பட்டி 4 சாலையில இருந்து உறவுகளோட அமைதியா நாங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதா இருந்தா அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் எங்களை வன்முறையாளர்கள் என்றுதான் மக்கள்கிட்ட காட்டி திமுக வேலை செஞ்சுட்டு, சட்டத்திற்கு எதிரானவர்கள் நாம் தமிழர் கட்சி இல்லை என்பதற்காக அண்ணன் சீமானுடைய அறிவுரைப்படி நாங்க என்ன சட்டம் எதை சொல்கிறதோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்க தேர்தல் ஆணையத்திற்கு இன்னைக்கு நாங்க வேட்புமனு தாக்கல் செய்திருக்கோம். உறுதியாக அரசியலை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் செய்கின்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு பெண்ணாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நான் இந்த களத்தில் நிற்கிறேன். ஈரோடு தந்தை பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பில் உங்களுடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க இப்போ அதிகாரிகிட்ட. இந்த தமிழர் மண்ணில்
இந்த தமிழ் மண்ணினுடைய பிள்ளையாக என்னுடைய வேட்பு மனுவை ஏற்று கூடாது அப்படின்னா அவங்க அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க? அதாவது சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அவதூறா பேசிட்டு வராரு, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாரு, அதனால அவருடைய பரப்புரைக்கு தடை விதிக்கணும், அவங்க வேட்பாளருடைய வேட்புமனை ஏற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழர் மண்ணில் சீமான் அவர்கள் பேசினது அத்தனையும் சரிதாங்க. அவர் பெரியார் சொன்னதை சொல்லாம இவரா ஒன்ன சொல்லல. அதனால அவர்கள் அதாவது என்னன்னா ஒரு இதுவரைக்கும் எப்படின்னா அதிகாரத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்தி ஒரு கூட்டணியில் இருந்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அது உடையறதுக்கான வேலை நடக்குது. இதுவரைக்கும் மக்களை ஏமாத்தி பார்க்கலாம் நினைச்சாங்க. மக்கள் எவ்வளவுதான் நீங்க இலவசத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி வாக்கு செலுத்த தயாராயிட்டாங்க. அப்ப என்ன அந்த ஒரு வெறுப்புணர்வுல சொல்லுவாங்களே வழியா சீமான் பேசுனது அத்தனையும் சரிதான். இந்த மண்ணுக்கு தேவையான விஷயத்தை அவர் மட்டும்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. சீமான் இப்பொழுது பிரச்சாரத்துக்கு வர்றாரு. பிரச்சாரத்துக்கு பரிசீலனை முடிஞ்ச உடனே தொடர்ச்சியா வரக்கு திட்டமிட்டு இருக்காரு. இல்லைங்க, அது இன்னும் உறுதியாகல. 20ஆம் தேதி உறுதியாகும். இல்ல நான் ஒரு ஆலோசனை தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். தேர்தல் அதிகாரியோட ஆலோசனை செய்துட்டு வந்திருக்கேன். தலைமை அண்ணன் சீமான் அவர்கள் என்ன முடிவு சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் மூலமாக 20ஆம் தேதி நமக்கு சின்னம் உறுதியாகும்.